வணக்கம் நண்பர்களே. ஏஒய்எம் அகாடமியிலிருந்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆனந்த் என்பவர் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட்டு 40% வாக்குகள் பெற்றார். மற்றும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட முகேஷ் என்பவர் 298 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் எனில் மொத்த வாக்குகள் எத்தனை? சரிங்களா, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பர்சன்டேஜ்னால் மொத்தம் எவ்வளோ இருக்கும்? பர்சன்டேஜ்னால் மொத்தம் 100 இருக்குமா? 100%. பர்சன்டேஜ்னால் மொத்தம் 100. இப்போ ஆனந்த் 40% பெற்றுட்டுறாரு. முகேஷ் என்ன பண்ணுறாரு? ஆனந்தை விட கூடுதலாக ஒரு 298 வாக்குகள் பெற்றிருக்காரு. ஆனந்தோட கூடுதலானா 40 ஆனந்துக்கு ஈக்குவலாக 40% பெற்று கூடுதல் 298. அப்போ அவரும் ஒரு 40% பெற்று தான் ப்ளஸ் கூடுதலாக ஒரு 298 வாக்குகள் பெற்றிருப்பார். இப்போ 2 பேரும் சேர்த்தா 80% ஆகுதா? ஆனந்தும் முகேஷும் 80% பெற்றாங்க. பேலன்ஸ் 100 எவ்வளோ இருக்குது? 20% இருக்குது. அந்த 20% தான் 298ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 20% 298னா மொத்தம் தானே கேட்குறாங்க. அப்போ 100% எவ்வளோ? அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பாக்ஸ் மெத்தடில் போட்டோம்னா இப்போ இதை அடிக்கலாம். இது இப்படி அடிச்சுன்னா 298 × 5 வரும். 1490 தான் ஆன்சர். இது எப்படி பாக்ஸ் மெத்தட்னா இப்படி போட்டுக்கிறோம். இப்போ 20%க்கு நேராக எவ்வளோ வருதோ அதை போட்டுறோம். 100%க்கு நேராக எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இதையும் அடிக்கலாம், இதையும் அடிக்கலாம், இதையும் அடிக்கலாம், இதையும் அடிக்கலாம். இப்படி தான் மீதி இருக்கிற நம்பரை கிராஸாக இருந்துச்சுன்னா அதை மல்டிபிள் பண்ணிக்கணும். இதுதான் பாக்ஸ் மெத்தட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கொஸ்டின் போடுங்க, ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ.